தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை 50% உயர்த்தும் சட்டம் அதிமுக ஆட்சியில்தான் கொண்டுவரப்பட்டதாகவும், ஆனால் தாங்கள்தான் கொண்டு வந்ததாக திமுக கூசாமல் பொய் சொல்வதாகவும் அதிமுக குற்றம் சாட்டிவிட்டது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு அமைந்து இன்றோடு 4 ஆண்டுகள் நிறைவுற்று 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது. அதை முன்னிட்டு திமுகவின் சமூக வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட பல்வேறு சாதனைகள் குறித்த விவரங்கள் பகிரப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் உள்ளாட்சியில் பெண்களை அதிகாரமிக்கவர்களாக உயர்த்துவதற்காக 50 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியது திராவிட நாயக்கர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அரசு என்று குறிப்பிட்டு நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்று திமுக சார்பில் பதிவிடப்பட்டிருந்தது. அதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய அதிமுக தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை 50% உயர்த்தக்கூடிய சட்டத்தை பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி 2016 நிறைவேற்றியது அதிமுக அரசு என்றும், சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அரசிதழில் வெளியிடப்பட்ட ஒரு சட்டத்தில் கூட வாய்ப்பூசாமல் பச்சை பொய்யை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு சொல்கிறது என்றால் இவர்கள் கோயபல் செய்ய மிஞ்சிவிட்டார்கள் என்று கடும் விமர்சனத்தை அதிமுக தரப்பில் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் பொய்யாலும் போலி விளம்பரத்தாலும் மட்டுமே நடக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்கு இந்த பச்சை பொய்யும் சாட்சி என்று விமர்சித்திருக்கக்கூடிய அதிமுக 4 ஆண்டு கால அரசு என்பது பல்வேறு துறைகளில் நாசத்தை விளைவித்திருப்பதாக விமர்சித்து முடியட்டும் இதோடு என்று குறிப்பிட்டு திமுக ஆட்சியில் தான் பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது என்பதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்து அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அது கொண்டு வரப்பட்டது என்று தங்களுடைய பதிலில் குறிப்பிட்டுள்ளனர். நன்றி ராஜகுமரன் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.